வணக்கம், இது உங்கள் தினக்கதிர். சேலம் மாவட்டம் ஓமலூரில் சனிக்கிழமை நடைபெற்ற அதிமுகவின் 54வது நிறுவன ஆண்டு விழாவின் ஒரு பகுதியாக நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் உரையாற்றிய கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி ஒவ்வொரு தாக்குதலும் அதிமுகவை வலுப்படுத்துவதாக அறிவித்தார். நமக்கு துரோகம் செய்ய முயன்றவர்கள் ஒவ்வொருவராக வீழ்ந்துள்ளனர் என்று அவர் கூறினார். கட்சியின் மீள்தன்மை எப்போதும் அதன் வரையறுக்கும் பலமாக இருந்து வருகிறது என்பதை வலியுறுத்தினார். துரோகம் மற்றும் துன்பங்களை தாண்டி உயரும் திறனில்தான் அதிமுகவின் உண்மையான சக்தி உள்ளது என்பதை பழனிசாமி எடுத்துரைத்தார். குறிப்பாக அம்மா என்று அன்புடன் அழைக்கப்படும் முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவின் மறைவுக்கு பிறகு இந்தியாவில் வேறு எந்த அரசியல் கட்சியும் அதிமுகவைப் போல இவ்வளவு உள் மற்றும் வெளிப்புற சவால்களை எதிர்கொண்டதில்லை என்று அவர் குறிப்பிட்டார். தற்போதைய திமுக அரசாங்கத்தின் மீது தனது கவனத்தை திருப்பிய பழனிசாமி கடந்த 4.5 ஆண்டுகளில் அதன் செயல்திறனை விமர்சித்தார். எந்த துறையிலும் குறிப்பிடத்தக்க முன்னேற்றம் இல்லை என்று கூறினார். ஒவ்வொரு துறையும் அது மின்சார வாரியம், மாநகராட்சி அல்லது நகராட்சி நிர்வாகம் என ஊழலால் பாதிக்கப்பட்டுள்ளது என்று அவர் குற்றம் சாட்டினார். மேலும் திமுக அரசின் திறமையின்மை காவல்துறை இயக்குநரை முறையாக நியமிக்க இயலாமையில் கூட தெளிவாக தெரிகிறது என்றும் அவர் கூறினார். அதிகாரப்பூர்வ தரவுகளை மேற்கோள் காட்டி பாலியல் வன்முறையால் பாதிக்கப்பட்ட கிட்டத்தட்ட 6,999 பேருக்கு போக்சோ சட்டத்தின் கீழ் இழப்பீடு வழங்கப்பட்டுள்ளதாக பழனிசாமி சுட்டிக்காட்டினார். இது தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு மோசமடைந்து வருவதை அம்பலப்படுத்தியது என்றும் அவர் வாதிட்டார். இதுபோன்ற புள்ளி விவரங்கள் பெண்கள் மற்றும் குழந்தைகளின் பாதுகாப்பை உறுதி செய்வதில் மாநில அரசின் தோல்வியை வெளிப்படுத்துகின்றன என்றும் அவர் கூறினார். வாக்காளர் பட்டியல்களின் சிறப்பு தீவிர திருத்தம் தொடர்பாக திமுக பாசாங்குத்தனமாக இருப்பதாகவும் அதிமுக தலைவர் குற்றம் சாட்டினார். திமுக திருத்தச் செயல்முறையை எதிர்ப்பதாக கூறுகிறது, ஆனால் உண்மையில் அதன் சொந்த கட்சி தொழிலாளர்கள் வீடு வீடாக சென்று படிவங்களை விநியோகிக்கின்றனர் என்று அவர் கூறினார். இது ஆளும் கட்சியின் இரட்டை தரத்திற்கு மற்றொரு எடுத்துக்காட்டு என்றும் அவர் கூறினார். எதிர்காலம் குறித்து நம்பிக்கை தெரிவித்த பழனிசாமி மக்கள் தொடர்ந்து அதிமுகவுடன் உறுதியாக நிற்பதாக வலியுறுத்தினார். எத்தனை சவால்கள் நமக்கு வந்தாலும் அவற்றை நாம் சமாளிப்போம். 2026ஆம் ஆண்டு அதிமுக மீண்டும் ஆட்சிக்கு வந்து அரசாங்கத்தை அமைக்கும் என்று அவர் அறிவித்து கட்சித் தொழிலாளர்களிடையே ஒற்றுமை மற்றும் உறுதிப்பாட்டிற்கான அழைப்போடு தனது உரையை முடித்தார். இந்த பகுப்பாய்வு நுண்ணறிவுள்ளதாக கண்டால் முக்கியமான அரசியல் முன்னேற்றங்கள் குறித்த கூடுதல் புதுப்பிப்புகளுக்கு லைக் செய்யவும், ஷேர் செய்யவும், சப்ஸ்கிரைப் செய்யவும். இது உங்கள் தினக்கதிர். நன்றி.